அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். சேலம் மாவட்டம் திருவள்ளூருக்கு அடுத்தபடியே ஒரு பெரிய மாவட்டம்னு சொல்லலாம். 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ரவுண்ட் 1 சர்வேல நம்ம பார்த்துருந்தோம். அதிமுக அதிக அளவு தொகுதிகளை இங்க கைப்பற்றி இருந்தது சர்வே 1ல. ஆனா இப்போ அதுல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்திருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அங்க வர்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி அல்லது சங்கரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாக தான் இந்த சேலம் மாவட்டம் இருக்கு. சேலம் மாவட்டத்தோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல அது திமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமா இருந்தது. ஆஃப்டர் ஏடிஎம்கேவோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த ஏடிஎம்கேன்ற கட்சி எம்ஜிஆர்னால உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவினுடைய அந்த ஓட்டு வங்கியில பெரும் அளவுக்கு எம்ஜிஆர் சேலம் மாவட்டத்துல எடுத்தாரு. அதுல இருந்து தொடர்ந்து அதிமுக தான் இங்க அதிக அளவு பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இருந்தது. 2016ல ஏடிஎம்கே 1% வாக்குகள் வித்தியாசத்துலதான் இந்த மாவட்டத்தை ஹோல்டு பண்ணுச்சு. இந்த மாவட்டத்துல பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூஷியல் டைம்ல கூட சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்த ஏடிஎம்கேக்கு கொடுத்த ஒரு மாவட்டமா இந்த சேலம் மாவட்டம் இருந்துச்சு. ஸோ திமுகல நீங்க பாத்தீங்கன்னா வீரபாண்டி ஆறுமுகம் மாதிரியான முன்னணி தலைவர்களும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. தற்போதைய பேரளவு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த மாவட்டத்துல இருந்தா எம்எல்ஏவா தேர்வாகி வந்தாரு. ஸோ இங்க வர்ற முதல் தொகுதியா நம்ம பார்க்க இருப்பது கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 630 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 318, ஏடிஎம்கே 201, டிஎம்கே 96, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகேக்கு 50% கிடைக்குது. ஏடிஎம்கேக்கு 32%, டிஎம்கே 15%, அதர்ஸ் 3%. டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ரவுண்ட் 1 சர்வேக்கும் ரவுண்ட் 2 சர்வேக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லை. முன்னாடி வாங்கின அதே 50% தான் ஹோல்டு பண்ணுது டிவிகே. ரெண்டாவது ஏடிஎம்கே 20% வாக்குகளை உயர்த்தி இருக்கு. டிஎம்கேக்கு 17% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அடுத்த தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 389 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 205, ஏடிஎம்கே 99, டிஎம்கே 66, அதர்ஸ் 19. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 53%, ஏடிஎம்கே 25%, அதர்ஸ் 5%, அண்ட் டிஎம்கே 17%. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைட் சீட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இப்போ களமே மாறி இருக்கு. இங்க டிவிகே 5% வாக்குகளை உயர்த்தி இருக்கு. ஏடிஎம்கே 7% வாக்குகளை இழந்திருக்கு. டிஎம்கேக்கு 2% வாக்குகள் உயர்ந்திருக்கு. அதர்ஸ்க்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அவங்க முன்னாடி வாங்கின அதே வாக்குகளை தான் ரீட்டைன் பண்றாங்க. ஸோ கெங்கவல்லியில தாவேகா மறுபடியும் அந்த தொகுதியை கைப்பற்றுது. ரவுண்ட் 1 சர்வேலையும் கைப்பற்றுச்சு, இப்பவும் லீட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஆத்தூர் தொகுதியும் தாவேகா மறுபடியும் கைப்பற்றுது. அடுத்த தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 761 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 401, ஏடிஎம்கே 306, டிஎம்கே 48, அதர் 6. இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 7% வாக்குகள் உயர்ந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு 9% வாக்குகள் உயர்ந்திருக்கு. டிஎம்கேக்கு 8% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கும் 8% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது ஒரு கொலாட்ரலான டேமேஜா தான் பார்க்கிறேன். ஏற்காடு ஹிஸ்டாரிக்கலாவே இது ஏடிஎம்கேவோட ஒரு பேஷன். ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மண்டலம் இந்த சேலம் மண்டலம். சேலத்துல பாமக கூட்டணி இருக்கிறதுனாலதான் அதிமுக இந்த அளவு ஓட்டு வருது அப்படின்னு நான் பாக்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சேலம் கொங்கு மண்டலத்தோட சேர்ந்தது அப்படின்னு. பர்சனலா எனக்கு அதுல அக்செப்டன்ஸ் இல்லை. ஏன்னா கொங்கு மண்டலத்தோட பல பழக்க வழக்கத்துல சேலம் வேறுபட்டு நிற்கும். அது அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அதனால இங்க பாமக கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுக இன்னுமே ஓட் ஷேரை கம்மியா தான் எடுக்கும். அடுத்தது ஓமலூர் சட்டமன்ற தொகுதி. இங்க 577 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏடிஎம்கே 301, டிவிகே 205, டிஎம்கே 61, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 52% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிவிகே 36%, டிஎம்கே 11%, அதர்ஸ் 1%. ஏடிஎம்கேக்கு 7% வாக்குகள் உயர்ந்திருக்கு. டிவிகேக்கு 6% வாக்குகள் உயர்ந்திருக்கு. டிஎம்கேக்கு 5% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு 8% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த தொகுதியை ரவுண்ட் 1 சர்வேல ஏடிஎம்கே கைப்பற்றுச்சு. இந்த முறையும் ஏடிஎம்கே தான் லீட் பண்ணுது. ஸோ ஏடிஎம்கேக்கு இந்த சீட்டை அலாட் பண்றோம். அடுத்த தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இங்க 508 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பாமகவுக்கு இங்க கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே 202, டிவிகே 177, டிஎம்கே 101, அதர்ஸ் 28.
பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 39% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிவிகே 35% வாக்குகளை பெற்று ஒரு கடும் போட்டியை கொடுக்குது. டிஎம்கே 20%, அதர்ஸ் 6%. ஸோ மேட்டூரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே 2% வாக்குகளை இழந்திருக்கு, டிவிகே 5% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 4% வாக்குகளை உயர்த்திருக்கு, அதர்ஸ் 3% வாக்குகளை உயர்த்திருக்காங்க. ஸோ மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தொடர்ந்து கைப்பற்றுது. இந்த முறையும் ஏடிஎம்கே தான் அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு பெருசா அறிமுகம் எதுவும் தேவையே இல்லை. இங்க ஏடிஎம்கே 205, டிவிகே 100, டிஎம்கே 91, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 50%, டிவிகே 25%, டிஎம்கே 22%, அதர்ஸ் 3%. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே 3% வாக்குகளை உயர்த்திருக்கு, டிவிகே 4% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 4% வாக்குகளை உயர்த்திருக்கு, அதர்ஸ் 3% வாக்குகளை இழந்திருக்காங்க. எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அண்ட் காஸ்ட் வேல்யூ இது எல்லாமே அண்ட் பாமக கூட்டணி இது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா இருக்கு. இங்க நகர்ப்புறத்துலதான் தாவேகா வாக்கு எடுக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் நகரத்துல தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஈக்குவலான ஓட்டை பிரிப்பாங்க. யாரு 2வது இடத்துக்கு வருவாங்க அப்படின்றதுதான் போட்டியே இருக்கும். அதிமுக கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற்றுடும். அடுத்த தொகுதி சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. இதை சங்கரின்னு சொல்லுவாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகே 221, ஏடிஎம்கே 178, டிஎம்கே 91, அதர்ஸ் 14. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44%, ஏடிஎம்கே 35%, டிஎம்கே 18%, அதர்ஸ் 3%. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே 8% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கே 11% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 4% வாக்குகளை உயர்த்திருக்கு, அதர்ஸ் 1% வாக்குகளை இழந்திருக்காங்க. ஸோ சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் போன முறை அதிமுக கைப்பற்றின தொகுதி ரவுண்ட் 1 சர்வேல, இப்போ இது தாவேகாவுக்கு கைமாறுது. அடுத்த தொகுதி சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகே 305, ஏடிஎம்கே 207, டிஎம்கே 99, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 48%, ஏடிஎம்கே 33%, டிஎம்கே 16%, அதர்ஸ் 3%. டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டிவிகே 9% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கே 9% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 2% வாக்குகளை உயர்த்திருக்கு, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ரொபோர்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரோட ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு. நிச்சயமா ஏடிஎம்கேயோட ஓட்டு டிவிகேக்கு கொஞ்சம் வந்திருக்கு சேலம் மேற்குல, டிஎம்கே அதர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்கு. இந்த தொகுதி ரவுண்ட் 1 சர்வேல ஏடிஎம்கே லீட் பண்ண தொகுதி, இப்போ இது டிவிகேக்கு கைமாறுது. டிவிகே இந்த சீட்டை கெயின் பண்ணுது. அடுத்த தொகுதி சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி. திமுகவை சேர்ந்த அமைச்சர் இங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்த தொகுதியில 515 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 203, டிஎம்கே 199, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 39%, டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 19%, அதர்ஸ் 4%. ஸோ இந்த தொகுதியில கேண்டிடேட் வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே நம்ம பார்க்கும்போது பெருசா டிஎம்கே மினிஸ்டருக்கு இங்க ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு ஓட்டு எடுத்தாரு, 30% மேல வந்தார், 2வது வந்தார். ஆனா இப்போ இது ஒரு டைட் சீட்டா மாறி இருக்கு. இங்க டிவிகே 13% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 7% இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, 8% ஏடிஎம்கேக்கு போயிருக்கு, அதர்ஸ்க்கு 2% குறைஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி விஐபி கேண்டிடேட்ஸ் இருக்கிற தொகுதிகளில் இந்த மாதிரி டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். ஸ்டில் டிவிகே தான் லீட் பண்ணுது. இதை வந்து ஒரு ஃபிளிப்பிங் சீட்னு வைக்கலாம். மேபி டிவிக்கு இந்த சீட்டை வின் பண்ணலாம், வின் பண்ணாம கூட போகலாம். பட் அஸ் ஆஃப் நோ இன்னைய தேதிக்கு டிவிக்கே இந்த சீட்ல வின் பண்ற நிலைமையில தான் இருக்கு. அடுத்த தொகுதி சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி. 243 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 108, ஏடிஎம்கே 90, டிஎம்கே 31, அதர்ஸ் 14. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44%, ஏடிஎம்கே 37%, டிஎம்கே 13%, அதர்ஸ் 6%. டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டிவிகே 4% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கே 9% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 1% வாக்குகளையும், அதர்ஸ் 4% வாக்குகளையும் உயர்த்திருக்காங்க. இந்த தொகுதி ஏடிஎம்கே கைப்பற்றின தொகுதி போன சர்வேல. இப்போ இந்த தொகுதி டிவிகேக்கு கைமாறுது. சேலம் தெற்கு வந்து கேபிசி கம்யூனிட்டி வந்து அதிகமா இல்லாத ஒரு தொகுதி. அதனால இங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாவே ஏடிஎம்கே ஒரு பிளிப்பிங்ல தான் எப்பயுமே ஜெயிக்கும். கடந்த முறை ஒரு நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. இப்ப என்னன்னா நகர்ப்புறம் ஃபுல்லா தாவேகா எடுக்குது, கிராமப்புறத்துல 1/3 ஓட்டு அதிமுக கிட்ட இருந்து வருது. ஸோ இங்க போட்டியே எப்படி போகும்னா டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போகும். கிராமத்துல ஏடிஎம்கேவும் நகரத்துல டிவிகேவும் கடுமையா மோதுவாங்க. எந்த பகுதி பலவீனப்பட போகுது, திமுக எந்த செக்ஷனை அதிகமா இழக்க போகுது அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குரிய.
திமுக 2/3 வந்து டிவிகே கிட்ட இழந்துருச்சுன்னா டிவிகே உறுதியா இந்த சீட்ல ஜெயிச்சிரும். அப்படி இல்லைன்னா இது ஒரு இழுபறி சீட்டா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. 725 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். வீரபாண்டி ஆறுமுகம் இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். இங்க டிவிகே 308, ஏடிஎம்கே 300, டிஎம்கே 105, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 42%, ஏடிஎம்கே 41%, டிஎம்கே 14%, அதர்ஸ் வந்து 3%. ஸோ இந்த தொகுதி ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல நம்ம பார்த்தப்ப என்ன பர்சன்ட் டிவிகேக்கு கிடைச்சதோ அதுதான் திரும்ப கிடைச்சிருக்கு. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. டிவிகே அந்த 42% வாக்குகளை தக்க வைக்குது. டிஎம்கேக்கு 5% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு 4% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் இருக்கு. இப்போ ஓவரால் ஓட் ஷேர் சேலத்துல எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகே 42% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 37% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 17% வாக்குகள், அதர்ஸ் 4% வாக்குகள். சரி, என்ன டிஃபரன்ஸ் இங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 1% வாக்குகள் உயர்ந்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% வாக்குகள் உயர்ந்திருக்கு, டிஎம்கேக்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து இன்டிகிரேட்டடா ஒரு ஓவர் வியூவா நம்ம பார்க்கும்போது டிஎம்கேவோட 1% வாக்குகளை வந்து டிவிகே வந்து இந்த மண்டலத்துல எடுக்குது, அதர்ஸ் கிட்ட இருந்து ஏடிஎம்கே எடுக்குது. ஸோ குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்றதுதான் ஃபைட்டு. இந்த எலெக்ஷன்ல அது எப்படி மாற போகுதுன்னா, அந்த டிஎம்கேவை மட்டும் எடுத்து ஓரமா வச்சுன்னா அந்த இடத்துல டிவிகே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே கிராமப்புறத்துல, நகரத்துல வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே இப்படிதான் ஃபைட்டு போகும். கிராமப்புறத்துல டிவிகே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சில அறிவுஜீவிகள்லாம் பேசுவாங்க. அவங்கலாம் வந்து பார்க்கணும், இல்லை என் கூட சர்வேக்கு வரணும். கிராமத்துலயும் தாவேக்கா வலுவா இருக்கு, ஆனா விஐபி கேண்டிடேட்ஸ் நிக்கிற இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா தாவேக்கா கிராமத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. உண்மைக்கு புறமான விஷயமா அது இருக்கு. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சீட் ஷேரிங். டிவிகேக்கு 8 சீட்டு வந்து இந்த சேலம் மாவட்டத்துல கன்வெர்ட் ஆகுது. 8ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப்பை தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஏடிஎம்கே 3 சீட்ல வந்து ஜெயிக்குது, டிஎம்கே 0, அது 0. கடந்த முறை டிஎம்கே சேலம் வடக்குல ஜெயிச்சாங்க, இப்ப அதுவும் கை மாறிடும் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ சேஞ்ச் என்னன்னு பார்க்கும்போது டிவிகே 3 சீட்டை வந்து கெயின் பண்ணுது, ஏடிஎம்கேக்கு 3 சீட்டு குறையுது. ஸோ ஓவரால் சேலம் இந்த முறை ஒரு மாற்றத்துக்கான ஒரு அலையை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பண்ணும்போது டிவிகே ஒரு 40% வந்துச்சு, பட் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை எனக்கு. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மக்கள் மத்தியில ஊடுருவி இருக்கு அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஸோ கட்சிக்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, போஸ்டர் ஓட்டுற ஆள் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து 2வது பட்சம் தான். மக்கள் மத்தியில இந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு பூத்துலயும் போயிட்டு நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினரி ரெடி பண்ணி சோஷியல் டாக் மூலமா இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணோம். இப்படி கலெக்ட் பண்ணும்போது டிஎம்கே சேலத்துல வந்து பலவீனப்படுது, தாவேக்கா மக்கள் மத்தியில ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கு. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசும்போது ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, நீ இந்த தொகுதியெல்லாம் தாவேக்கா ஜெயிக்குதுன்னு சொல்ற, ஆனா அங்க யாரு போட்டியிட போறா, அங்க கட்சிக்கான எந்த ஒர்க்குமே இல்லையே, ஒரு படம் கூட இல்லையே, கட்சியோட சின்னம் கூட அந்த தெருக்கள்ல எல்லாம் நான் பாக்குறது இல்லையே அப்படின்வாங்க. அதுதான் வந்து நீங்க பண்ற பெரிய தப்பு. என்னன்னா, ஒரு புது கட்சி வரும்போது எடுத்த உடனே ஒரு 5 வருஷமா தான் ஆகும் அந்த கட்சி முழுக்க முழுக்க ஆர்கனைசேஷன் லெவல்ல மக்கள் மத்தியில, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனா போய் சென்றடைய ரொம்ப நாள் ஆகும். ஆனா மனசளவுல போய் சேர்ந்துரும். அது சேரணும் அப்படின்னா மக்களுக்கு நெருங்கிய தலைவர்கள் அந்த கட்சியை உருவாக்கணும். அப்படிதான் விஜய் அவர்கள் சினிமால இருந்த அந்த பாப்புலாரிட்டியை அரசியல் மயப்படுத்தி இப்ப வெற்றி பெற அளவுக்கு வந்துட்டாரு. மக்கள் மத்தியில அந்த கட்சி போய் சேர்ந்துருச்சு. ஆனா அந்த கட்சிக்காக ஒர்க் பண்ண இன்னும் டைம் எடுக்கும். மக்கள் வெளியில வர டைம் எடுக்கும். அந்த நிர்வாகிகள் இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அர்பன்ல எல்லாம் இருக்காங்க, கிராமப்புறத்துல அந்த லாகிங் இயல்பாவே இருக்கும். அது பெரிய ஃபால்ட் எல்லாம் கிடையாது. இன்னமும் தாவேக்கா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகரத்துல பெரிய கட்சியா இருக்கு, கிராமத்துல 1/3 இருக்கு. 1/3 ஓட்டே எடுக்குது திமுக கிட்ட இருந்து. திமுகவை தான் அந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் பலவீனப்படுத்துது. அதை மட்டும் நான் உறுதியா சொல்வேன். ஸோ சேலம் மாவட்டத்தினுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சென்னை ஸ்வீப் ஆயிடுச்சு தாவேக்காக்கு, திருவள்ளூர் கிட்டத்தட்ட ஸ்வீப் 10 சீட்டுமே அடிச்சாச்சு. இங்க 8 தொகுதிகள்ல முன்னிலை பெறுது. இதுல நான் ஓவரா ஹைப் பண்ணி அதெல்லாம் எதுவுமே சொல்லல, வந்த டேட்டாவை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள் சேலத்துக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்த டேட்டா இது. இப்போ அங்க கூட சேஞ்சஸ் மேபி வந்திருக்கலாம். ஸோ தாவேகா வந்து மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கிற ஒரு கட்சியா எழும்பி நிக்குது. இப்ப நீங்க இந்த ஓட் ஷேர் பாத்தீங்கல்ல 42,
இதுக்கு கீழே குறையுமா அப்படின்னு நிறைய பேர், எஸ்பெஷலி அந்த 5000 ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல கவர்மெண்ட், அதனால இதெல்லாம் குறையுமான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சர்வேல வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒன் ஆஃப் த கேள்வி என்னன்னா, இந்த மக்கள் கிட்ட சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது, இப்போ நீங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க, எலெக்ஷன் நெருக்கத்துல கவர்மெண்டே உங்களுக்கு 10,000 ரூபாய் கூட தரலாம், இல்ல கட்சிக்காரங்க காசு தரலாம், அப்பவும் நீங்க இதே மாதிரிதான் இருப்பீங்களா இல்ல வேற கட்சிகளுக்கு மாத்தி போடுவீங்களா அப்படின்னு தான் கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்பவும் நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சாம்பிளை வந்து ஈவன் ஒரு ஓட்டா இருந்தாலும் அதை இந்த கணக்குல நான் எழுதுனேன் தாவேகாவுக்கு. மற்ற கட்சிகளுக்கும் அதே மாதிரி கால்குலேஷன் தான். சோ இது எல்லாமே வந்து அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி வச்சதுதான். அது போக 5% நான் மைனஸ் பண்ணுவேன் இதுல தாவேகாவோட ஓட் ஷேர் மட்டும். ஏன்னா புது கட்சி கடைசி நேரத்துல ஏதாவது ஓட்டு ஸ்விங்கு மாறலாம் அப்படின்றதுனால அப்படி பண்ணியுமே தாவேகா தான் லீட் பண்ணுது. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியை வந்து தாவேகா இந்த தேர்தலை பெறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.